அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்காக ரொம்ப ஈஸியான, ஹெல்த்தியான, டேஸ்டியான பேபி ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது எல்லா குழந்தைங்களுமே சாப்பிட்லாங்க. 6 மாதத்துக்கு அப்புறமா. நம்ம தினமும் ஒரே மாதிரி ஃபுட்டே கொடுத்தா அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப்பு தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கலாம். அடுப்பு மேலே இருக்கட்டும் தண்ணி. இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கப்பு ஜவ்வரிசி எடுத்து தண்ணியில் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். இதை இந்த கொதிக்கிற தண்ணியில் இதை சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப்பு தான் நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வேக விடலாம் ஜவ்வரிசியை. அரிசி ஒரு பக்கம் வெந்துட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள், இது துவரம்பருப்பு, வெறும் துவரம்பருப்பு தான். இதில் நான் எதுவுமே போடல. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு தான் இதை வேக வச்சு வச்சுருக்கேன். லைட்டாக ஒரே ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டு. நீங்கள் சாம்பாருக்காக பருப்பு வேக வைக்கும்போது அது வெறும் பருப்பு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வைக்கும்போது அதில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன் துவரம்பருப்பு. இங்கே பாருங்கள், இந்த ஜவ்வரிசி வெந்து நல்லா மேலே வரும்போது நம்ம இந்த துவரம்பருப்பு அதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா வெந்து வரட்டும். துவரம்பருப்போட ஜவ்வரிசியும் சேர்ந்து வெந்து வரட்டும். துவரம்பருப்பு பார்த்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதோட ஜவ்வரிசியும் உடம்புக்கு நல்லது தான். பாருங்கள், இதில் பிரியாணி இலை ஒன்று போட்டிருக்கேன். லைட்டாக உப்பு, ஒரே ஒரு சிட்டிக்கை தான் உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணி இலையோட வாசனை அந்த துவரம்பருப்பு ஜவ்வரிசி எல்லாம் சேர்ந்து வரும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்குங்க. அதோட உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. துவரம்பருப்பில் நல்ல ஹெல்த் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் நமக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கலாம், இல்லை தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம். ஆனால் இது வெந்த அப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் கெட்டியானா நல்லாயிருக்கும். ஒரு 2 ஏலக்காவை நான் இங்கே நசுக்கி வச்சுருக்கேன். இது அதோட சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி துவரம்பருப்பு ஜவ்வரிசி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வந்திருக்கு. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதை ரிச்சியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெய்யில் ட்ரை ஃப்ரூட்ஸும் நல்லா ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது இப்படியே சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சின்ன பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. பெரியவங்களும் சாப்பிடலாம். இப்போ இதில் ஏலக்காய் சேர்த்துடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க. அதோட நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். நம்ம தினமும் ஒரு டிஷ் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.